ஆரணி அருகே அதிமுக பிரமுகர் வீட்டில் இருந்து 2 டன் சிம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே மேல்நகர் கிராமத்தில் அதிமுக பிரமுகர் MC ரவி என்பவர் வீட்டில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையினர் 2 டன், அதாவது சுமார் 106 செம்மரை கட்டைகளை பறிமுதல் செய்துள்ளனர். கடந்த சில நாட்களாக ஜவ்வாது மலையில் இருந்து அமிர்தி வழியாக கண்ணமங்கலம் பகுதிக்குள் செம்மரை கட்டைகளை கொண்டு வந்து குடோனில் பதுக்க வைத்து ஆந்திரா மாநிலத்துக்கு கடத்தி செல்வதாக சிறப்பு புலனாய்வு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் சிறப்பு புலனாய்வு காவல்துறையினர் கண்ணமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சில தினங்களாக தீவிர சோதனையில் ஈடுபட்டு வந்தனர். அதன் அடிப்படையில் இன்று அதிமுக மாவட்ட பிரதிநிதி MC ரவி அவருக்கு சொந்தமான வீட்டை போலீசார் சோதனை செய்தனர். அப்போது வீட்டிற்குள் சுமார் செம்மரை கட்டைகளை பறிமுதல் செய்தனர். காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் அக்கம்பக்கத்தில் விசாரித்து மேற்கொண்ட போது ரவி கடந்த 2 ஆண்டுகளாக வெளியூர் வசித்து வருவதாகவும், தற்போது அந்த வீட்டில் அவரது அண்ணன் மகன் ரமேஷ் அந்த வீட்டில் தங்கியிருப்பதாக தெரிய வந்தது. தற்போது புலனாய்வுத்துறை போலீசாரும் மற்றும் வன பாதுகாவலர் ரமேஷை நோட்டமிட்டு இந்த ரமேஷ் என்பவரை தொடர்ச்சியாக தேடி வந்த நிலையில் இன்று ரவி என்பவரது வீட்டில் சுமார் 1 கோடி மதிப்பிலான செம்மரை கட்டைகளை பறிமுதல் செய்தனர். தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரை கட்டைகளை ஆரணி வன காவலர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது செம்மரை கட்டை பறிமுதல் செய்துள்ள சம்பவம் ஆரணி சுற்றுவட்டார பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்ராஜ்.